வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 13வது திருத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிப்பு. நிகதழுபத்தவில் காணாமல் போன சிறுமி கண்டுபிடிப்பு, மறைத்து வைக்கப்பட்டிருந்த வீட்டின் உரிமையாளர்கள் கைது. மதுபான சாலைகள் குறித்து அனுரகுமார திசாநாயக கருத்து. பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயம் தொடர்பான உத்தியோகபூர்வ நிகழ்ச்சி நிரல் வெளியீடு. பாராலிம்பிக் சாதனையாளரான ஒஸ்கார் பிஸ்டோரியஸ் திட்டமிட்டு அவரது காதலியை கொலை செய்யவில்லை என பிரிட்டோரியா நீதிமன்றம் தீர்மானம். முதலில் உள்நாட்டு செய்திகள். இனப்பிரச்சினைக்கான தீர்வு திட்டங்கள் குறித்து தற்பொழுது உள்நாட்டில் மாத்திரமன்றி சர்வதேச மட்டத்திலும் அதிகம் பேசப்படுகிறது. இந்த நிலையில் அரசாங்கத்துடன் சில நிபந்தனைகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்று அரசாங்கமும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சர்வதேச கண்காணிப்பாளர்களின் பிரசன்னம் அவசியம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் கூறியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அரசாங்கம் தயார் என்று த ஹிந்து பத்திரிகைக்கு ஜனாதிபதி தெரிவித்த கருத்து தொடர்பில் இரா சம்பந்தன் இந்த பதிலை அளித்துள்ளார். அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயாராக இருக்கின்ற போதிலும் கடந்த காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு கால வரையறை நிர்ணயிக்கப்பட்டிருக்கவில்லை என்றும் கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பேச்சுவார்த்தைகளின் போது இணக்கம் காணப்படுகின்ற விடயங்கள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்வதற்காக சர்வதேச கண்காணிப்பாளர்களின் பிரசன்னம் இன்றியமையாதது என்றும் இரா சம்பந்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ த ஹிந்துவுக்கு தெரிவித்த கருத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஆயினும் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் போலீஸ் அதிகாரங்களை நீக்குவதற்கு தாம் இணங்கப் போவதில்லை என்றும் இரா சம்பந்தன் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு தொடர்பான அதிகாரங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரவில்லை என்ற போதிலும் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு போலீஸ் அதிகாரங்கள் தேவைப்படுவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை அமல்படுத்துவது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கலந்துரையாட திறந்த மனதுடன் இருப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்ததாக டுவிட்டர் சமூக வலைதளத்தில் செய்திகள் வெளியாகியிருந்தன. போலீஸ் அதிகாரம் தவிர்ந்த 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை அரசியல் யாப்பிற்கு ஏற்புடையதாக அமல்படுத்துவது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கலந்துரையாட தயாராக இருப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ த ஹிந்துவிற்கு தெரிவித்திருந்தார். ஜனாதிபதியின் இந்த நிலைப்பாடு குறித்து த ஹிந்து பத்திரிகையின் ராஜதந்திர மற்றும் செயல்நுணுக்க விவகாரங்களுக்கான ஆசிரியர் சுஹாசினி ஹைடர் டுவிட்டர் சமூக வலைதளத்தில் நேற்று முன்தினம் நிலை தகவலை பதிவு செய்திருந்தார். ஆயினும் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை விடுத்து இனப்பிரச்சினைக்கான முழுமையான தீர்வு தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கே ஜனாதிபதி முன்வர வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. 13வது அரசியலமைப்பு திருத்தம் அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் அதனை அமுல்படுத்த வேண்டியது ஜனாதிபதியின் கடமையாகும். ஆகவே இதுகுறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமில்லை என்று கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நேற்று நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 13வது திருத்தச் சட்டத்தில் உள்ள போலீஸ் அதிகாரத்துக்குள்ளான வலு குறித்து பிரபல சட்டத்தரணியான கந்தையா நீலகண்டன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கொடுக்கப்பட்ட சில சொற்ப அதிகாரங்கள் கூட இன்று வடமாகாண சபை அதை பிரயோகிக்க முடியாத கட்டத்திலே மத்திய அரசாங்கம் முருகநிலையை ஏற்படுத்திக் கொண்ட அரசியலமைப்பின் ஒரு பகுதி அது 13வது திருத்தம். அந்த அரசியலமைப்பை தான் அமல்படுத்துவேன் என்று சத்திய பிரமாணம் செய்திருக்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது இந்த அரசியல் கட்சிகளோ கலைப்பதற்கு இடமில்லை. அதிலே ஒரு பாகம்தான் போலீஸ் அதிகாரம். போலீஸ் அதிகாரம் அந்த மாகாணத்திலே அமைதியை சண்டை இன்னொரு நாட்டில் சண்டை போடுற இராணுவ நிலை இல்லை. இது போலீஸ் முதலமைச்சருக்கு சில அதிகாரங்கள் இருக்கும். பாருங்கள், இந்தியா எடுத்து பாருங்கள், தமிழ்நாடு அரசாங்கம் அப்படி இருக்கின்ற சமஷ்டி அரசாங்கத்தின் முதலமைச்சர்களுக்கு அந்த போலீஸ் அதிகாரம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே அமைதியின்மை ஏற்பட்டால் மத்திய அரசாங்கம் கூட தமிழ்நாட்டு அரசாங்கத்தை தான் குறை சொல்கிறார்கள். இரண்டுக்கு மேலாக 13வது திருத்தத்துக்கு மேலாக சென்று இன்னும் அதிகார பிரிவுக்கு தர வேண்டுதான் சென்னையுடைய ஜனாதிபதி இப்பொழுது ரிவர்ஸ் கேர்ல போறாரு. இருக்கிறதையும் எடுத்து போடுறேன். அதற்கு என் பேச்சுவார்த்தை யார் பேச போகிறார்? மற்ற மாகாணங்கள் இருக்கிற முதலமைச்சர்களுக்கு அந்த அதிகாரங்களை பற்றி கவலை இல்லை. 8 மாகாணங்கள், குறைந்த 7 மாகாணங்கள்.
கிழக்கு மாகாணத்தில் என்ன நிலைமை என்று தெரியவில்லை, அங்கும் குழப்பமான நிலைமை இருக்கிறது. மற்ற 7 மாகாணங்களேயும் தெரியும். அதுவே இந்த கட்சியாக்கள் தானே. அந்த வடமாகாணத்தை ஆள வேண்டுமானால் அதற்கு சொற்பமான அதிகாரங்கள் இருக்க வேண்டும். இதேவேளை 13வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயார் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்த கருத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா பதில் வழங்கியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள மாவை சேனாதிராஜாவை வரவேற்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இதன் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். யாழ் தமிழரசு கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் தலைவருமான மாவை சேனாதிராஜாவுக்கு வரவேற்பு அளிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இப்பொழுது ராஜபக்ச அவர்கள் இந்து பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த பொழுது நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேசுவதற்கு ஆயத்தம் என்று சொல்லியிருக்கின்றார். போலீஸ் அதிகாரத்தை பற்றி பேச ஆயத்தம் இல்லை, எல்லாவற்றை பற்றியும் நான் பேச ஆயத்தம் என்று பதிலளித்திருக்கின்றார். எங்களுடைய மாநாட்டு தீர்மானத்துக்கு பிறகு இந்த பதில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே அவருடைய தம்பி கோதபயா ராஜபக்ச அவர்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருப்பவர் இந்த தீர்மானத்தை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், இதனால் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு குந்தகம் வந்துவிடும் என்று சொல்லுகின்றார். எங்களுடைய மகாநாட்டின் தீர்மானங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு குந்தகமாக இருக்கு என்று அவர் சொன்னதை நாங்கள் நிராகரிக்கின்றோம். நாங்கள் ஒரு ஐக்கிய இலங்கைக்குள் தன்னாட்சி அதிகாரத்தை தான் நாங்கள் கோரி நிற்கின்றோம் என்பதை மீண்டும் நாங்கள் அழுத்தி சொல்லுகின்றோம். ஒரு பேச்சுவார்த்தைக்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும். அந்த சூழல் பேச்சுக்கான பேச்சாக இடம்பெற வேண்டும். கடந்த கால அனுபவங்கள், ஏமாற்றங்கள், அரசாங்கம் ஒரு இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான எண்ணமற்றிருக்கின்றது. இந்த நிலைமை காரணமாக ஒரு 3ஆம் தரப்பு பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று திரு சம்பந்தன் அவர்கள் பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார். காத்தாங்குடி மஞ்சந்தொடுவான் பகுதியில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிக்கு நீதித்துறை உதவக்கூடாது என வலியுறுத்தி இன்றும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் காத்தாங்குடியில் ஜும்மா தொழுகையின் பின்னர் நடைபெற்றது. காத்தான்குடி மஞ்சந்தொடுவாய் பகுதியில் நேற்று முன்தினம் 8 வயதான சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த துஷ்பிரயோகத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிக்கு நீதித்துறை உதவிகளை வழங்கக்கூடாது என வலியுறுத்தி பிரதேசத்தில் இன்று பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். காத்தான்குடி எல்லையில் ஆரம்பமான பேரணி காத்தான்குடி பிரதான வீதியூடாக பிரதேச செயலகத்தை சென்றடைந்துள்ளது. இதையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசாங்க அதிபர், நீதியமைச்சர், மாவட்ட அரசியல் பிரமுகர்களுக்கு மகஜர் ஒன்றையும் கையளித்துள்ளனர். நெடுந்தீவிலிருந்து 6 குதிரைகள் கடற்படையினரால் திருகோணமலை கடற்படை முகாமுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாக வடமாகாண விவசாய அமைச்சர் போ ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். நெடுந்தீவிலிருந்து கடத்திச் செல்லப்பட்டதாக பொதுமக்களால் முறைப்பாடு செய்யப்பட்ட 6 குதிரைகளும் கடற்படையினரால் திருகோணமலை கடற்படை முகாமுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாக வடமாகாண கால்நடை அபிவிருத்தி அமைச்சர் போ ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். நெடுந்தீவிலிருந்து குதிரைகள் கடத்தப்படுவதாக அண்மையில் ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருந்த நிலையில் இது தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக அமைச்சர் போ ஐங்கரநேசன் மற்றும் மாகாண சபை உறுப்பினர் வீந்தன் கனகரத்னம் ஆகியோர் நெடுந்தீவுக்கு நேற்று சென்றிருந்தனர். நெடுந்தீவில் மேய்ச்சல் நிலங்களில் குதிரைகளை பார்வையிட்ட அமைச்சர் போ ஐங்கரநேசன் பிரதேச சபை அதிகாரிகள், கடற்படை முகாமைச் சேர்ந்த லெப்டினன்ட் கொமாண்டர் கருணாரத்ன மற்றும் பொதுமக்கள் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். படையினர் இங்கிருந்து வெளியில கொண்டு போயிடும் என்று சொன்னா பொதுமக்கள் கொண்டு போறதுனால மறைக்கவும் இயலாது. எங்களோட உறுதியானதுமான முடிவு. நீங்கள் எங்களுக்கு தந்த அப்ளிகேஷனை நாங்கள் சாதகமாக பரிசீலிக்கிறதா இருந்தா போன குதிரை அமலவும் திருப்பி எங்களோட கண்டுக்கு முன்னாடி இம்மானவும் உங்களுக்களால் கோவட் பண்ணி காணியாளர்களுக்காக எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் மாதம் குதிரைகளுக்கான சரணாலயம் அமைப்பதற்கு சீஃப் மினிஸ்டர் சைன் பண்ணாம சரணாலயம் அமைக்கிறதுக்கான நிலம் தரப்பட மாட்டார். டிஎஸ்எஸ் மிக தெளிவாக சொல்லுவோம். 6 குதிரையும் திரும்பி வர வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக கடற்படை ஊடக பேச்சாளர் குமாண்டர் கோசல வரணகுல சூரியவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. வனஜீவராசிகள் திணைக்களத்தின் பூரண அனுமதியுடன் 4 குதிரைகள் நெடுந்தீவிலிருந்து திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை 63 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. இந்த முறைப்பாடுடன் தொடர்புடைய 42 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
கடந்த 9ஆம் தேதி விளக்குமறியில் வைக்கப்பட்ட ஊவா மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரான ஜானக தீசக்குட்டியாராச்சு 10,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் 1 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையிலும் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்ட மற்றைய தரப்பினரான ஊவா மாகாண சபை வேட்பாளர் சம்பத் ஜெயசூரியவின் ஆதரவாளர்கள் நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்திருந்தனர். மங்கள சமரவீரவின் தரப்பிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொண்ட தீசக்குட்டியாராச்சு மற்றும் அவரது ஆதரவாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த ரஞ்சித் மத்தும பண்டார முயற்சித்தார். இதனை அடுத்து ஏற்பட்ட அமைதியின்மையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர போலீசார் தலையீடு செய்தனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்ற செய்திகளின் தொகுப்பு அடுத்து. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினம் நேற்று வவுனியா குருமன்காடு பகுதியில் உள்ள பாரதி உருவச்சிலை முன்பாக அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா கலை இலக்க நண்பர்கள் வட்ட தலைவர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பாரதியாரின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பலர் கலந்து கொண்டதுடன் இங்கு பாரதியாரின் சுதந்திர வேட்கை தொடர்பான கருத்துரைகளும் இடம்பெற்றன. வடமாகாண அபிவிருத்தி அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் வவுனியா பிரமணாங்குளத்தில் வெதுப்பகத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. வவுனியா மாவட்டத்தில் பின்தங்கிய பிரதேசமாக உள்ள பிரமணாங்குளத்தில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கும் நோக்கத்தோடு வடமாகாண கிராமிய அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த வெதுப்பகத்தின் அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வுக்கு வடமாகாண கிராமிய போக்குவரத்து மீன்பிடி அமைச்சர் ப டேனீஸ்வரன், வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்களான வினோ நோகதாரலிங்கம், சிவசக்தி ஆனந்தன், மாகாண சபை உறுப்பினர்கள், அமைச்சின் செயலாளர், கிராம அபிவிருத்தி திணைக்கள பணிப்பாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வடமாகாண கிராம அபிவிருத்தி அமைச்சர் ப டேனீஸ்வரன் வவுனியா உள்வட்ட வீதியில் அமைந்துள்ள கிராம அபிவிருத்தி திணைக்கள கட்டடத்தில் வவுனியா மாவட்ட கிராம அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகளை இன்று சந்தித்துள்ளார். கிராம அபிவிருத்தி சங்கங்களின் அபிவிருத்தி செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் வடமாகாண கிராம அபிவிருத்தி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட உள்ள வேலை திட்டம் தொடர்பில் தெளிவுறுத்தும் வகையிலும் கிராம அபிவிருத்தி சங்கங்களின் தற்போதைய செயற்பாடுகளை மீள் பரிசீலனை செய்யும் முகமாகவும் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. நாட்டில் தற்போது வறட்சியான காலநிலை நிலவும் இந்த பருவ காலத்தில் முல்லைத்தீவு, நந்திக்கடல் நீர்ப்பரப்பில் வெளிநாடுகளில் இருந்து வரும் ஆயிரக்கணக்கான நீர்ப்பறவைகள் ஒன்று கூடுகின்றன. பல இனங்களைச் சேர்ந்த இந்த பறவைகள் பல நிறங்களை கொண்டு காணப்படுவதுடன் இவை இங்கு வருபவர்களை கவரக்கூடியதாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னைய காலங்களில் வெளிநாட்டு நீர்ப்பறவைகள் இந்த பகுதிகளுக்கு வந்ததாகவும் தற்போது யுத்தம் நிறைவடைந்துள்ளமையினால் இவ்வாறு பறவை இனங்கள் மீண்டும் இங்கு வர ஆரம்பித்துள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் நடாத்திய 2014ஆம் ஆண்டுக்கான பாரம்பரிய கூத்து போட்டியில் வடமோடி மற்றும் தென்மோடி வசந்தன் கூத்துக்களில் மட்டக்களப்பு மாவட்டமும், சிந்து நடன கூத்தில் அம்பாறை மாவட்டமும் முதலிடங்களை பெற்றுள்ளன. கிழக்கு மாகாண கூத்து விழாவும் பரிசளிப்பும் கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் AL விக்ரம் ஆராய்ச்சி தலைமையில் நேற்று மட்டக்களப்பு இந்து இளைஞர் மண்டபத்தில் இடம்பெற்றது.
மலையகத்தில் உள்ள புராதன ஆலயங்களில் ஒன்றான நுவரேலியா நோவுட் ஹலுவல்ல தோட்டம் மேற்பிரிவு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று சிறப்பாக இடம்பெற்றது. கணபதி வழிபாடு, யாக பூசை, ஹோமம் ஆகியவை இடம்பெற்றதுடன் வேதநாத கீதம், தோத்துரம் பாராயணத்துடன் அரோகரா கோஷம் முழங்க மகா கும்பாபிஷேக பெருவிழா இடம்பெற்றது. இந்த கும்பாபிஷேக பெருவிழாவிற்காக கடந்த 10ஆம் தேதி கங்கை நீர் எடுத்து வரப்பட்டு நேற்று வியாழக்கிழமை எண்ணெய் காப்பு நிகழ்வும் இடம்பெற்றது. வீதியோடலை தடைத்து ஒன்றிற்கு இடையூறு ஏற்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனையடுத்து பணிகளுக்கான மாற்று போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் சில மணித்தியாலங்களின் பின்னர் போக்குவரத்து நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்பியதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். ஈழத்திருநாட்டின் தலைநகர் கொழும்பு மாநகரில் முகத்துவாரம் பகுதியில் அமைந்துள்ள இந்து கல்லூரி அருள்மிகு ஸ்ரீ வித்யா கணபதி தேவஸ்தானத்தின் புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று இடம்பெற்றது. கொழும்பு முகத்துவாரம் இந்து கல்லூரி அருள்மிகு ஸ்ரீ வித்யா கணபதி தேவஸ்தானம் புனரமைக்கப்பட்டதை அடுத்து இன்று காலை விநாயகர் வழிபாட்டுடன் மகா கும்பாபிஷேக பெருவிழா ஆரம்பமானது. விசேட பூஜை வழிபாடுகளுடன் ஆலய கலசத்திற்கான அபிஷேகம் இடம்பெற்றது. இதனை அடுத்து பிரதான கும்பம் எடுத்து வரப்பட்டு பரிவார மூர்த்திகளுக்கும் வித்யா கணபதிக்கும் அபிஷேகம் இடம்பெற்றது. தொடர்ந்து மந்திர பாராயணங்களுடன் தீபாராதனை நடத்தப்பட்டு திருக்கதவு திறக்கப்பட்டது. திருக்கதவு திறத்தலுடன் அடியார்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ வித்யா கணபதி மகா கும்பாபிஷேக பெருவிழா இனிதே நிறைவு பெற்றது. புத்தளம் மாவட்டத்தில் கடந்த 6 மாத காலமாக ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக தெங்கு மற்றும் வேளாண்மை செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெங்கு உற்பத்தியாளர்களும் விவசாயிகளும் குறிப்பிடுகின்றனர். இங்குள்ள சில தெங்கு உற்பத்தியாளர்கள் நீர் இறைக்கும் இயந்திரங்கள் மூலம் தென்னை மரங்களுக்கு நீர் இறைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏனையவர்கள் தெங்கு செய்கையை கைவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக புத்தளம், ஆராய்ச்சிக்கட்டு, மாதம்பை, ஆனமடுவை, மகா கும்பக்கடவல, நாத்தாண்டி ஆகிய பிரதேச கமன்ல கேந்திர நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் எதிர்காலத்தில் தேங்காய்களுக்கு அதிக தட்டுப்பாடு நிலவும் என்று மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். புத்தளம் மாவட்டத்தில் தற்போது உப்பு அறுவடை நடைபெற்று வருகிறது. மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அறுவடை மூலம் அதிக லாபம் கிடைக்கும் என்று உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். புத்தளம், பாலாவி மற்றும் கரைத்தீவு ஆகிய பிரதேசங்களில் உப்பு உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு 4 மாதங்களின் பின்னர் இந்த உப்பு அறுவடை மேற்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் பல குடும்பங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளை பெற்று வருகின்றன. சந்திரிகா, கடந்த 4 நாட்களாக இலங்கையில் அதிகம் பேசப்பட்ட ஒரு சிறுமி, அந்த சிறுமி பமாரா. அந்த சிறுமி 4 நாட்களின் பின்னர் இன்று பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கின்றார். பாதுகாப்பு பிரிவினரால் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்களாயின் குற்றவாளிகள் மறைந்து காணப்பட முடியாது என்பதற்கு இது சான்று பகர்கின்றது. வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 4 வயது சிறுமியான பமரா கேஷினி கடந்த 9ஆம் தேதி அதிகாலை 2 மணிக்கு காணாமல் போயிருந்தார். சிறுமி காணாமல் போனமை குறித்து முறைப்பாடு கிடைத்த நிமிடம் முதல் போலீசார் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொடர்ச்சியாக தேடுதலை நடாத்தி வந்தனர். சுமார் 60 போலீஸ் உத்தியோகத்தர்களின் பங்குபற்றலுடன் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த சோதனை நடவடிக்கைகளின் ஊடாக குருநாகல் கும்புக்கெட்டிய பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குறித்த சிறுமி இன்று பிற்பகல் 4:30 அளவில் பிரதேசவாசிகளினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். சிறுமி தடுத்து வைக்கப்பட்டிருந்த வீட்டில் உள்ள 2 சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தினால் ஒரு சகோதரன் தனது வீட்டிலேயே சிறுமி தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகளுக்கு கூறியுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இதையடுத்து சிறுமி தடுத்து வைக்கப்பட்டிருந்த வீட்டிற்கு சென்ற போலீசார் சிறுமியை பாதுகாப்பாக மீட்டதுடன் அங்கிருந்த இளைஞர் ஒருவரையும் அவரது தாயையும் கைது செய்துள்ளனர். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக கொழும்பு பேராயர் பேரர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை என்று அறிவித்தார். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி காலை பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயம் நிறைவு பெறும் என கொழும்பு பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள்.
தற்போதைய அரசாங்கம் மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியதாக நிரூபித்தால் அமைச்சு பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும நேற்று தெரிவித்தார். இதேவேளை போதைக்கு முற்றுப்புள்ளி அரசாங்கத்தின் கொள்கையாக இருப்பினும் அரசாங்கத்தின் சில பிரதிநிதிகள் மதுபான சாலைகள் நடாத்திச் செல்வதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பொழுதே அவர் இதனை கூறினார். ராஜ்ய பிரதிபத்திய மதத்தை தற்போது அரசாங்கத்தின் கொள்கை என்ன? போதைக்கு முற்றுப்புள்ளியே அரசாங்கத்தின் கொள்கையாகும். இதனை நடைமுறைப்படுத்த யார் உள்ளனர்? அமைச்சர்களும் மாகாண சபை உறுப்பினர்களும் அண்மை காலங்களில் அவ்வாறு அனுமதி பத்திரங்களை வழங்கவில்லை என்று நினைத்துக் கொள்வோம். போதைக்கு முற்றுப்புள்ளி கொள்கையை கிராமங்களிலும் ஏனைய பகுதிகளிலும் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்யும் அமைச்சர்கள் மாகாண சபை உறுப்பினர்களும் எவ்வாறு மதுபான சாலைகளின் உரிமையாளர்களாக மாறியுள்ளனர்? பயம்ப மதுபான வடிசாலை யாருக்கு சொந்தமானது? அது ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவிற்கு சொந்தமானது. ஹிங்குரான வடிசாலை யாருடையது? பிரதி அமைச்சர் லக்ஷ்மன் பிரேராவிற்கு அது சொந்தமானது. குர்நாகல் பகுதியில் உள்ள மதுபான சாலைகளின் அரைவாசி யாருக்கு சொந்தமானவை? அவை ஜோன்சன் பெர்னாண்டோவிற்கு சொந்தமானவை. எஞ்சிய அனைத்து மதுபான சாலைகளும் ஜெயரத்ன ஹேரத்துக்கு சொந்தமானவை. கடுவலை மதுபான சாலைகள் புத்ததாசவிற்கு சொந்தமானவை. அல்பிட்டிய முதுகெட்டிகமவிற்கு சொந்தமானது. மதுபான சாலைகளையும் மதுபான வடிசாலைகளையும் இவர்களே நடத்துகின்றனர். எனவே எமது நாட்டில் போதைப் பொருள் வியாபாரத்துடன் அரசாங்க தரப்பின் பிரதிநிதிகளே அதிகம் தொடர்பு பட்டுள்ளனர். டலஸுக்கு நான் சவால் விடுக்கின்றேன். இந்த நாட்டில் மதுபான வியாபாரத்தில் பிரதான பங்கினை அரசாங்கம் அல்லவா வகிக்கின்றது? அரசாங்கத்தின் அமைச்சர்கள் அல்லவா? அதனை முதலில் கூறுங்கள். அமைச்சர்களுக்கு மதுபான வடிசாலைகள் அல்லது மதுபான கடைகள் சொந்தமில்லை என்பதை முடியுமானால் டலஸ் கூறட்டும். ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னத்தையும் நிறத்தையும் மறந்துவிட வேண்டும் என அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளதாக மௌபிம பத்திரிகை நேற்று செய்தி வெளியிட்டுள்ளது. மங்கள சமரவீரவின் இந்த கருத்து தொடர்பில் கட்சி ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கட்சியின் சின்னத்தையும் நிறத்தையும் மாற்ற வேண்டும் என்று கூறுவதென்றால் அவருக்கு குணப்படுத்த முடியாத அளவிற்கு பித்து பிடித்துள்ளது. அதனாலே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மூளையில் உள்ள கோளாறு காரணமாகவே கட்சியின் நிறத்தையும் சின்னத்தையும் மாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற வேண்டுமாயின் கட்டாயமாக யானை சின்னமும் பச்சை நிறமும் அவசியமாகும். அவருடைய புத்தி தொடர்பில் ஒரு பிரச்சனை உள்ளது என்பதே எனது கருத்தாகும். இவர் அவ்வாறு செயற்பட்டால் அவருக்கு ஏற்பட்டுள்ள விதியே ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஏற்படும். செய்வதற்கு எதுவும் இல்லாமையினால் இன்று ஐக்கிய தேசிய கட்சிக்கு வந்து இவ்வாறு செயற்படுகின்றார். யானையும் வேண்டாம் பச்சை நிறமும் வேண்டாம் என மங்கள சமரவீர நேற்று முன்தினம் சிறிகொத்தவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கூறியதாக மௌபிம பத்திரிகை நேற்று செய்தி வெளியிட்டிருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபையின் உறுப்பினரும் அதன் தொலைத்தொடர்பு பிரிவின் தலைவருமான பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர கடந்த 31ஆம் தேதியிலிருந்து இம்மாதம் 7ஆம் தேதி வரை லண்டனில் இருந்துவிட்டு நாடு திரும்பி இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார். அதன்போது அவர் லண்டனின் பல ரகசிய பேச்சுவார்த்தைகளிலும் கலந்து கொண்டிருந்ததாக மௌபிம பத்திரிகை சுட்டிக்காட்டியது. மகாமானி டி.எஸ். சேனாநாயக்க உருவாக்கிய ஐக்கிய தேசிய கட்சியின் 8 வருட கால வரலாற்றில் பச்சை நிறத்தை மாற்ற வேண்டும் என எந்த நிலைமையின் போதும் அவதானம் செலுத்தப்படவில்லை என கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் தகம் விமலசேன தெரிவிக்கின்றார். 1975ஆம் ஆண்டு நான் இந்த கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டேன். அதன் பின்னர் 1977ஆம் ஆண்டு நாம் பாரிய வெற்றி ஒன்றை பெற்றுக் கொண்டோம். அதன் போது நான் சில திட்டங்களை வகுத்தேன். அவ்வேளையில் நமக்கு 6/5 பெரும்பான்மை வெற்றியை பெற்றுக் கொள்ள முடிந்தது. யானை சின்னமும் பச்சை நிறமுமே அன்று வெற்றி பெற்றன. எனினும் இன்று கட்சியை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்ல வேண்டுமாயின் யானை சின்னத்தையும் பச்சை நிறத்தையும் மாற்ற வேண்டும் என மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். அதனை ஒருபோதும் செய்ய முடியாது. அதற்கான தேவையும் இல்லை. ஏனெனில் மக்கள் கட்சியின் யானை சின்னத்திற்கும் பச்சை நிறத்திற்குமே வாக்களிக்கின்றனர். அதுவே மக்களின் சாட்சியாகும். அதனுடன் மக்கள் இணைந்துள்ளனர். இலங்கையில் எந்த ஒரு கட்சியும் தமது சின்னத்தையும் நிறத்தையும் மாற்றியதில்லை. உதாரணத்திற்கு நாம் மங்கள சமரவீரவின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை எடுத்துக்கொள்வோம். கையே அவர்களின் சின்னமாக உள்ளது. அந்த கட்சியின் நிறமாக நீல நிறமே இன்னும் மாற்றப்படவில்லை. அடுத்த விடயம், ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பில் பேசுவதற்கு மங்கள சமரவீர யார்? அவருக்கு இது குறித்து பேச முடியாது. மங்கள சமரவீர තමයි එක්සත් ජාතික පක්ෂයේ 2002 2002ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை கவிழ்த்து ரணில் விக்ரமசிங்கவின் நட்பெயருக்கு களங்கம் விளைவித்த ஒருவரே மங்கள சமரவீர. 68 வருட கால ஐக்கிய தேசிய கட்சியின் வரலாற்றில் ஒருவர் மற்றவருக்கு எதிராக தாக்குதல் மேற்கொள்ளவில்லை. எனினும் மங்கள சமரவீர கடந்த வருடம் மிலேச்சத்தனமாக நடந்து கொண்டார். கட்சி ஆதரவாளர்களுக்கு கருவாத்தடிகள் மூலம் தாக்குதல் நடத்தினார்.
எனவே நாம் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களிடம் ஒரு விடயத்தை கூறுகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றவர்களுக்கு எவ்வாறு கருத்து தெரிவிக்க இடமளிக்க வேண்டாம். ஐக்கிய தேசிய கட்சியை மீண்டும் அளிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்க முடியாது. மங்கள சமரவீர அரசியல் அனாதையாகியுள்ளார். அதனால் அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் தாவினார். அவர் இருந்த அனைத்து பகுதிகளையும் அளித்தார். இவ்வாறு அழிவுகளை மேற்கொண்ட அவர் இவ்வாறு பேசுவது வாயாலா அல்லது வேறு எதனாலா என்பது எனக்கு புரியவில்லை. எனவே இவ்வாறு உலர்போரின் தலையை பரிசோதிக்க வேண்டும், அதற்கு மருத்துவம் செய்ய வேண்டும். ரணில் விக்ரமசிங்க பிரதி தலைவர் பதவியை சஜித் பிரேமதாசவுக்கு வழங்குவாரா வழங்க மாட்டாரா என்ற கருத்து கணிப்பொன்றை நாம் மேற்கொண்டிருந்தோம். அந்த கருத்து கணிப்பு இன்றுடன் நிறைவு பெறுகின்றது. அதன் முடிவு அடுத்து. SMS மற்றும் எமது இணையதளம் ஊடாக மக்கள் பதிவு செய்த கருத்துக்களின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசவிற்கு பிரதி தலைவர் பதவியை வழங்குவார் என 71% தெரிவித்துள்ளனர். அவ்வாறு பிரதி தலைவர் பதவியை சஜித் பிரேமதாசவிற்கு வழங்க மாட்டார் என 29% கூறியுள்ளனர். யாழ்ப்பாணம் மரவன் புலவு சகலகலாவல்லி வித்தியாலயத்துக்கு முன்பாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இன்று கவனிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணம் மரவன்புலவு சகலகலாவலி வித்தியாலயத்தின் முன்பாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாடசாலை மாணவர்களுக்கு மதியம் வழங்கப்படும் சத்துணவு சுகாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்து யாழ் மரவன்புலவு சகலகலாவலி வித்தியாலயத்தின் முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் அந்த உணவில் வண்டுகள் மற்றும் பூச்சிகளும் காணப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். என் பிள்ளை மறால் இங்கே படிக்கிறார். அவர் நடுகளும் சொல்கிறவர் இப்படி வண்டி இருக்காண்டு நான் பருப்புக்களை இருக்குது அப்படின்னு சமாளிக்கிறோம். நாங்கள் கட்டி தான் கொடுத்து விடுறோம். நாங்கள் 6 மாதமாக நாங்கள் இந்த முதல்வருக்கு சொல்லி கொண்டு வரோம், இந்த சாப்பாடு சரியில்லை, பிள்ளைகளுக்கு கொடுங்கோ. சோறில் கூட வண்டு இருக்கு, உக்கல் அரிசியை கொண்டு 10 நாட்களுக்குள் அரிசி விலையை ஸ்திரமாக பேணும் திட்டத்தின் முதலாவது கட்டம் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் கீழ் கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுத்தாபனத்தின் லாரிகள் மூலம் அரிசி விற்பனையை ஆரம்பிக்க உள்ளதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக கொழும்பு பேராயர் பேரர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை இன்று அறிவித்தார். கத்தோலிக்க ஆயர் சபையின் முக்கிய பதவிகளை வகிக்கும் ஆயர்கள் உள்ளிட்ட சிலர் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை வத்திக்கான் தூதுவர் ஆலயத்தின் ரெனாடோ குஷி காண்டகியும் பங்கேற்றிருந்தார். ஜனவரி மாதம் 13ஆம் தேதி காலை 9 மணிக்கு இலங்கைக்கு வருகை தரும் பரிசுத்த பாப்பரசரை வரவேற்கும் உத்தியோகபூர்வ வைபவம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு பேராயர் பேரர் திரு மெல்கம் ரஞ்சித் கர்தினால் ஆண்டகை தெரிவித்தார். உத்தியோகபூர்வ வரவேற்பு வைபவத்தின் பின்னர் பரிசுத்த பாப்பரசர் கொழும்பு நீர்கொழும்பு ஊடாக திறந்த வாகனம் ஒன்றில் கொழும்பிற்கு வருகை தர உள்ளதுடன் 13ஆம் தேதி கத்தோலிக்க ஆயர் சபையின் பிரதிநிதிகளையும் ஜனாதிபதி மற்றும் சர்வமத தலைவர்களையும் சந்திக்க உள்ளார். காளி முகத்திடலில் 14ஆம் தேதி புதன்கிழமை காலை 8:30க்கு விசேட ஆராதனை நடைபெறும். விசேட ஹெலிகாப்டர் மூலம் பகல் 12 மணிக்கு பரிசுத்த பாப்பரசர் மடு திருத்தலத்துக்கு செல்ல உள்ளார். இதேவேளை பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயத்தின் போது அருட்தந்தை ஜோசப் வாஸ் புனிதராக திருநிலைப்படுத்தப்பட உள்ளார். இலங்கையின் அப்போஸ்தகரான புனித ஜோசப் வாஸ் அடிகளார் புனிதராக திருநிலைப்படுத்துவது குறித்து தேவையானவற்றை இதன் போது பாப்பாண்டவர் முழுமைப்படுத்துவார் என எதிர்பார்க்கின்றோம். ஆனால் இது அனுமதியாகவில்லை. பரிசுத்த பாப்பரசர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் 3வது சந்தர்ப்பம் இதுவாகும். புனித பேதுரு தொடர்பாக இயேசு கிறிஸ்து இன்று தெளிவுபடுத்தினார். பேதுரு, நீ கட்பாறை, இந்த கட்பாறை மீது எனது திருச்சபையை கட்டி எழுப்புவேன். இதற்கு புனித பேதுரு தெரிவு செய்யப்பட்டமையினால் பரிசுத்த பாப்பரசர்கள் குலத்தின் முதலாவது பரிசுத்த பிதாவாக அவர் திருநிலைப்படுத்தப்படுகின்றார்.
இன மத மொழி பேதமின்றி பாப்பரசரை வரவேற்பதற்கு ஒன்றிணைவோம். அவரை வரவேற்பதனூடாக உலக மக்களுக்கு ஏதேனும் தகவல் ஒன்றை நாம் வழங்குவோம். இலங்கை என்ற ரீதியில் எமக்கு சிறந்த ஒரு கலாச்சாரம் உள்ளது. ஏனையவர்களுக்கு காண்பிக்கக்கூடிய உயர்ந்த வரலாறு ஒன்று எமக்குள்ளது. எமது குணங்களின் ஊடாக காண்பிப்போம். குறுகிய லாபங்களை கருத்தில் கொண்டு செயற்படுவோரின் விடயங்களுக்கு சிக்காமல் நாம் செயற்பட வேண்டும். இதேவேளை இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயம் தொடர்பாக உத்தியோகபூர்வ இணையதளம், பேஸ்புக் பக்கம், உத்தியோகபூர்வ பிரசாரம், தொனிப்பொருள் மற்றும் லட்சணை என்பன வெளியிடப்பட்டன. அன்பு நிலைத்திருத்தல் என்பது பரிசுத்த பாப்பரசரின் இலங்கை விஜயத்தின் தொனிப்பொருளாகும். இதேவேளை இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர்களுக்கு கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டது. பரிசுத்த பாப்பரசரின் விஜயம் தேர்தல் கால பகுதியில் அமைகின்றது என இதன் போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். எமக்கு இது தொடர்பில் எதனையும் அறிவிக்கவில்லை. தேர்தல் நடக்குமா இல்லையா என எமக்கு எதுவும் அறிவிக்கப்படவில்லை. தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்கு மத்தியில் பாப்பரசரின் வருகை தகுந்தது அல்ல என நாம் ஜனாதிபதிக்கு தெளிவாக கூறியுள்ளோம். இதேவேளை இதற்கு முன்னர் பரிசுத்த பாப்பரசர் பயன்படுத்திய துப்பாக்கி சூடு துளைக்காத வாகனம் இந்த விஜயத்தின் போது பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் பயன்படுத்துவாரா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஆசிய நாடுகளில் மேற்கொண்ட விஜயங்களின் போது பிரேசில், கொரியா போன்ற நாடுகளில் அவர் சாதாரண காரையே பயன்படுத்தினார். அதனால் இலங்கை விஜயத்தின் போது சாதாரண காரிலேயே பயணிப்பார். எந்த ஒரு வாகனமும் வத்திக்கானில் இருந்து கொண்டு வரப்பட மாட்டாது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45 எதிர்பாருங்க. வணக்கம். வணக்கம்.